வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மகாகத்பந்தன் கூட்டணி அசாதுதீன் ஓவைசி கட்சியின் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன. பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி இதுவரை 37 இடங்களில் வெற்றி என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகளின் முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம் காலையிலிருந்து. அந்த வகையில் தற்போது 37 இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மகாகத்பந்தன் கூட்டணியும் அசாதுதீன் ஓவைசியின் கட்சி 1 இடங்களிலும் வெற்றி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 37 இடங்களில் பாஜக 24 இடங்களில் வெற்றி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாகத்பந்தன் கூட்டணி அசாதுதீன் ஓவைசி கட்சி தலா 2 இடங்களில் வெற்றி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாகத்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி ஆகிய கட்சிகள் தலா 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் நிதிஷ்குமார் அங்கு ஆட்சி அமைக்கவிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. பீகார் தேர்தலை பொறுத்தவரையில் முடிவுகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 203 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றன. மகாகத்பந்தன் கூட்டணி 35 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றன. மகாகத்பந்தன் கூட்டணி தலா 2 இடங்களிலும் அதேபோல அசாதுதீன் ஓவைசியின் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார். சுசித்ரா, தற்போது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் பதிவு செய்யலாம். பீகாருடைய வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. 203 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு முன்னணி தற்பொழுது வகித்து வருகிறது. அதே சமயம் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு பெரும் தோல்வி என்பது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்டுள்ளது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். சுமார் 7.5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி வாக்களித்து தற்போது அதற்கான அந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று மீண்டும் 5வது முறையாக முதல்வராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலவரத்தின் அடிப்படையில் பாஜக 93 இடங்களில் அதிக தனிப்பெரும் கட்சியாக அது முன்னணியில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் ஜனதாதளம் கட்சியும் அதிக அளவிலான கடந்த தேர்தலை விட அதிக அளவிலான இடங்கள் சுமார் 79 இடங்கள் வரை ஜனதாதளம் கட்சியும் தற்போது முன்னணியில் வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியானது 26 இடங்களில் முன்னணி வைத்து வரும் நிலையில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகளுமே தற்போது 34 இடங்களில் மட்டும்தான் முன்னணி வகித்து வருவதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் என்பது தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக மகாகத்பந்தன் கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் தற்பொழுது 43,883 வாக்குகள் பெற்று 4,570 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய சொந்த தொகுதியான ரகோபூர் தொகுதியில் தற்போது மீண்டும் பின்னடைவை தேஜஸ்வி யாதவ் சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, முக்கியமாக முதலமைச்சர் வேட்பாளர் அதேபோல துணை முதலமைச்சர்கள் பாஜகவினுடைய துணை முதலமைச்சர்கள் அனைவருமே வெற்றி பெறக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறார்கள், முன்னிலையில் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில மற்ற வேட்பாளர்கள் எந்தெந்த வேட்பாளர்கள்லாம் கவனிக்கத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் சுசித்ரா? நிச்சயமாக, அதாவது குறிப்பாக இந்த முறை களமிறக்கப்பட்ட பிரபல பாடகியான மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில் முன்னணியில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல சஞ்சய் குமார் சிங் அவரும் முன்னணியில் வைத்துள்ளார். சீமாஞ்சல் மித்திலாஞ்சல் உள்ள தொகுதிகளை பொறுத்தளவில் பெரும்பாலான வேட்பாளர்கள் குறிப்பாக பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னணியில் வைத்து வருவது முக்கியமாக பார்க்கப்படுது. 2 துணை முதல்வர்களுமே, அதாவது சாம்ராட் சௌத்ரி தாராபுர்
திருப்பூர் தொகுதியிலும் அவர் மீண்டும் தொடர்ந்து 78,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று முன்னணி வகித்து வருவதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். அதே போல அனந்த் சிங், அதாவது ஜேடியு கட்சியினுடைய கைது செய்யப்பட்ட வேட்பாளரான அனந்த் சிங் மீண்டும், அதாவது ஐந்தாவது முறையாக அவர் மீண்டும் அந்த அரியணையில், அதாவது எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்டிருந்த அந்த ஒரு வாக்குகள் பெருவாரிய வாக்குகள் அவரும் மீண்டும் முன்னில் உள்ளது முக்கியமாக பார்க்கிறது. அதே போல விஜயகுமார் சின்ஹாவும் லக்கிசராய் தொகுதியில் இருந்து அவர் முன்னணியில் வைத்து வருகிறார். சுமார் 51,705 வாக்குகள் பெற்று 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னணியில் வைத்து வருவது முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது எதிர்பாராத பல்வேறு தொகுதிகளை, அதாவது ஆர்ஜேடியுடைய பக்த பலமாக பார்க்கப்பட்ட பெரும்பாலான தொகுதிகளிலும் இந்த முறை பாஜகவுடைய கை ஓங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். முன்னணி வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் அனைவருமே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் முன்னணி வைத்து வருகிறார்கள். அதே போல ஜோட்டி குமாரி, பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏவான ஜோட்டி குமாரி 24,537 வாக்குகள் பெற்று முன்னணியில் வைத்து வருகிறார். அதற்கு எதிராக போட்டியிட்ட கேசரிலால் யாதவ் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கேசரிலால் யாதவ் மீண்டும் வெற்றி பெறுவார் என்ற ஒரு மிகுந்த நம்பிக்கை என்பது இந்தியா கூட்டணி தரப்பிற்கு இருந்த நிலையில் அவர் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்ஜேடியினுடைய ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டார் வேட்பாளர்களும் இந்த முறை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பெரும் தோல்வியை காங்கிரஸ் கட்சியானது நடப்பு தேர்தலில் சந்தித்துள்ளது என்றுதான் மிக முக்கியமாக கோர வேண்டும். அனந்த்குமாரினுடைய அந்த ஒரு வாக்கு வித்தியாசம் என்பது சுமார் 28,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் மொகோமா தொகுதியில் முன்னணியில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 92,000 வாக்குகளை பெற்று அவர் முன்னணியில் உள்ளார். இந்த ஒரு கொலை முயற்சி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போலும் மீண்டும் அவர்தான் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையை ஜேடியு கட்சியானது தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் மீண்டும் முன்னணி வைத்து வருவதையும் நம்மால் நிலவரங்களில் பார்க்க முடிகிறது. அதே போல விஜேந்திர யாதவும் தற்பொழுது முன்னணியில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது அவருக்கு எதிராக போட்டுவிட்ட காங்கிரசுடைய மூத்த தலைவரான மின்னத்துல்லா ரஹானி தற்பொழுது கடும் பின்னடைவை சந்தித்துள்ளார். சுமார் 10,000 வாக்குகள் அதிகமாக அந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் பின்னடைவை சந்தித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 8 முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் சுபால் தொகுதியினுடைய அந்த ஒரு வாக்கு வித்தியாசம் 10,000 வாக்குகள் வித்தியாசமாக இருப்பது மிக முக்கியமாக பார்த்து. அதே போல பாஜகவுடைய தர்க் கிஷோரும் முன்னணியில் உள்ளார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட சௌரவ்குமார் அகர்வாலை விட 14,000 வாக்குகள் அதிகமாக பெற்று தற்பொழுது முன்னிலையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. இவர் தர்க் கிஷோர் பீகாருடைய முன்னாள் துணை முதல்வர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும். கதிகார் தொகுதியினுடைய ஒரு முக்கிய வேட்பாளராக அவர் கருதப்பட்டார். அவர் அதிக அளவிலான செல்வாக்கு அங்கு இருந்ததன் அடிப்படையில் மீண்டும் அவருக்கான ஒரு வாய்ப்பு என்பது அங்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் 207 தொகுதிகளில் என்டிஏவினுடைய, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியானது முன்னணி வகித்து வருகிறது. 94 இடங்கள் பிஜேபிக்கும், ஐக்கிய ஜனதாதளம் என்பது 82 இடங்களிலும் முன்னணி வகித்து வருவதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. லாவண்யா.